கௌசல்யா, இப்போ பப்பாளியில் வந்து 10 வகையான வைரஸ்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எபிக்கல் நிக்ரோசஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவது பிளான்ட் growth வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே போல் இன்னொரு வைரஸ் ட்ரோஃபி நிக்ரோசஸ். இது என்ன பண்ணுனா போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையே பண்ண விடாது. ஒளிச்சேர்க்கை வந்து குறைச்சிடுது. அப்படி குறைக்கிறதுனால செடி வந்து வீக் ஸ்ட்ரக்சராக வரும். அந்த பப்பாளி செடி மாதிரியே தெரியாது. அதே போல் இன்னொன்று வந்து ஃபெதர் லீஃப் அப்படிங்கிற ஒரு 3வது வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுது ஃப்ரூட் ப்ரொடக்ஷனவே வந்து அப்படியே குறைச்சிரும். எனக்கு நிறைய காய வரதில்லை அப்படிங்கிறாங்க பாருங்க, அது வந்து ஃபெதர் லீஃப் அப்படிங்கிற ஒரு வைரஸ். அதுக்கப்புறம் வந்து லீஃப் கார்ல், இதுதான் இலை சுருட்டுன்னு சொல்லுவோம். இந்த லீஃப் கார்ல் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இது வந்து ரொம்ப ரொம்ப இலை சுருட்டிடுது. அப்போ என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் நடக்காது, அதாவது ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒரு செடி நார்மலாகவே வளராது, எல்லாம் சுருட்டு இருக்கும். 5வது வந்து மொசைக் வைரஸ். இந்த மொசைக் வைரஸ் என்ன பண்ணும், ஒரு ஈல்டிங்கே குறைச்சிடும், மகசூலே குறைச்சிடும். அதே போல் அந்த மொசைக் வைரஸ் அந்த ஃப்ரூட் வந்து மார்க்கெட்டில் வேல்யூவே இருக்காது. அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ஷேப் இருக்காது, புள்ளியாக ஒரு மாதிரி இந்த ஃப்ரூட்டே நல்லா இருக்காது. அதே போல் பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ் 6வது வகை. இந்த ரிங் ஸ்பாட் வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு டிசீஸ், ரொம்ப கொடூரமான ஒரு நோயின்னு சொன்னால் ரிங் ஸ்பாட் வைரஸ் தான். இது வந்துச்சுன்னா டோட்டல் பப்பாளி கல்டிவேஷன் அந்த சாகுபடியே வந்து டவுன் பண்ணி வச்சிடும். அடுத்து பப்பாயா லெதல் எல்லோயிங் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இந்த லெதல் எல்லோயிங் என்ன பண்ணும், டோட்டல் பிளான்ட் டெத் பண்ணிடும், செடியே வராது, செடி அப்படியே கொன்னுடும். அதே போல் இதுதான் ஒரு ஹையஸ்டான ஒரு இது ஸ்பாட்டட் வில்ட். இது என்ன பண்ணும், டேமேஜஸ் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸ். வளர ஸ்டேஜ்லையும் அதே போல் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஃப்ளவர் செட்டிங் ஃப்ரூட் செட்டிங் வருதுல்ல, அந்த டைம்லையும் இது வந்து அப்படியே வந்து அழிச்சிரும். 9வது வகை வந்து ஸ்டிக்கி டிசீஸ். இது என்ன பண்ணும், லாஸ் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி, மேஜர் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ப்ராப்ளம் வரும். அதே போல் 10வது வைரஸாக சொல்கிறது டெர்மினல் நிக்கோசஸ் அண்ட் வில்ட். இது வந்து என்ன பண்ணும், பிளான்ட்டை வந்து வீக்னஸ் ஆக்கிடும். அதே போல் வந்து ஏர்லி டெத்துக்கும் இது பண்ணிடும். கொஞ்ச நாளையில் வந்து செடி கொஞ்ச நாளையில் சாகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்கு, எல்லா செடியும் நல்லா இருக்கு, ஒரு செடி மட்டும் அப்படியே டெத் ஆகுதுன்னுபாங்க. இதுமாரி காரணமெல்லாம் இருக்குது.